தமிழ்மிட் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் நந்தா. வணக்கம் அபி. அண்மை காலங்களாகவே தமிழ்நாடு அரசியல் களத்தில் முதலமைச்சருக்கு கீழே இருக்கக்கூடிய காவல்துறை அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இதை அரசியல்வாதிகள் எதிர்கட்சியில் இருக்கிறவங்களும் பயங்கரமாக விமர்சிச்சுட்டு இருக்காங்க. அதை தாண்டி இப்போ நீதிமன்றங்களும் இதை கையில் எடுத்திருக்காங்க. அவங்களுமே அரசை விமர்சனம் வைக்கிறாங்க. ஸோ என்னென்ன மாதிரியான கேஸில் காவல்துறையின் செயல்பாடுகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்னென்ன சம்பவங்கள்? ஒரு 3 முக்கிய வழக்குகளில் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் காவல்துறை செயல்பாடுகளை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதில் 2 வழக்குகளில் காவல்துறை மேல் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, காவல்துறை விசாரணையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி வழக்கையே காவல்துறை கிட்டேருந்து மாற்றின சம்பவங்கள் இருக்குது. ஒன்றுனா நம்ம பார்ப்போம். முதல் வழக்கு கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த கள்ளச்சாராய மரணம். ஸோ அந்த வழக்கு என்னென்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். என்ன நீங்கள் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாம் விட்டா போய்க்குவோம். கடந்த ஜூன் மாதம் 19ஆம் தேதி சம்பவம் நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 60, 67, 68 இப்போவுமே இதில் கணக்குமே தப்பாக தான் இன்னும் சொல்லிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. ஒரு 68 பேருன்றாங்க, 67 பேருன்றாங்க. ஸோ இது மாதிரியான நபர்கள் அந்த விஷச்சாராயம் கொடுத்து இறந்துட்டாங்க, மெத்தனால் கலந்தது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. ஸோ அதுக்காக ஏற்கனவே அந்த கோவிந்தராஜ் அப்படிங்கிறவர் ஆல்ரெடி அவர் நிறைய விஷயங்கள் இதே மாதிரி பண்ணியிருக்காரு, ஜெயிலையும் இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. ஸோ அவர் தான் இதுக்கு மெயினாக சப்ளை பண்ணார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களாக இருந்தது. ஸோ இதுக்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். யார் இதெல்லாம் பண்ணுறாங்க இந்த தப்பு? தொடர்ந்து அந்த பகுதிகளில் நிறைய இது மாதிரியான சாராயங்கள் புழக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த கேஸில் சொல்லியிருந்தாங்க. இந்த சம்பவம் ஜூன் 19ஆம் தேதி நடக்குது. ஜூன் 19ஆம் தேதி விடிய காலையில் ஒரு 3-3:30 மணி வாக்கில் ஒருத்தர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறார். அவர் உயிரிழக்கிறார் விடிய காலையில் சுமார் ஒரு 5-5:30 மணிக்கு. அப்புறம் 7 மணிக்கிட்ட இன்னொரு உயிரிழப்பு, ஒரு 9-9:30க்குள்ளே ஒரு 5 உயிரிழப்புகள் கிட்ட வந்துடுது. ஸோ இது என்னென்னா இவங்க அந்த பகுதியில் விற்கப்பட்ட கள்ளச்சாராயத்தை குடித்து மரணம் அடைந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நியூஸில் வருது. ஃப்ளாரப் ஆன உடனே அங்கே இருக்க திமுக மாவட்ட செயலாளர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்ரவன்குமார் நினைக்கிற ஒரு பேர், அவர் இது கள்ளச்சாராயம் மரணம் கிடையாது, அவங்களோட உடல்நிலை சரியில்லை, எப்படி இங்கே ஏர் ஷோவுக்கு ஒரு கணக்கு சொன்னாங்களோ அதே மாதிரி கள்ளச்சாராயம் மரணம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு உயிரிழப்புகளுக்கு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஒரு கட்டத்து மேலே சமாளிக்க முடியல. செத்த வீட்டில் வாசலில் வச்சு திருப்பி கள்ளச்சாராயம் வைக்கிறாங்க, அவங்க செத்து போகிறாங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 67 பேர் இறந்ததாக சொல்லப்படுது. 67 பேர் கன்ஃபார்ம். அது போக விடுபட்ட ஆட்கள் இருக்கலாம், ஒரு சுமார் 70. அது போக பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அது தனி. வழக்கம் போல் கள்ளச்சாராயம் குடித்தா நாங்கள் 10 லட்ச ரூபா காசு கொடுப்போம் அப்படின்னு 10 லட்ச ரூபா காசு கொடுத்துட்டாங்க. அதுலேயும் 2 பேருக்கு காசு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதோடய உண்மைத்தன்மை நம்ம என்னங்கிறத விசாரிக்க வேண்டியிருக்கு. இந்த நிலையில் இது தொடர்பாக எதிர்கட்சிகள், கூட்டணி கட்சிகள் எல்லாருமே இது பண்ணாங்க. விசிக இதை மையமாக வச்சு கள்ளக்குறிச்சியில் மது ஒழிப்பு மாநாடு கூட நடத்தினாங்க. ஆரம்பிக்கும் போது திமுக எதிர்ப்பாக இருந்து அப்புறம் அது பாஜக கிட்ட கைமாற்றி விடப்பட்டுச்சு. மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் 4 பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்படுது. முதல் வழக்கு யார் தாக்கல் பண்ணுறா அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த சம்பவத்துடைய இமிடியட் ரியாக்ஷனாக அதிமுகவுடைய வழக்கறிஞர் பிரிவு செயலாளராக இருக்கக்கூடிய இன்பதுரை அவர் தாக்கல் பண்ணுறார். இரண்டாவது வழக்கறிஞர் சமூக நீதி பேரவையை சேர்ந்த பாமக உறுப்பினராக இருக்கக்கூடிய பாலு அவர்கள் தாக்கல் பண்ணுறார். தேமுதிகவுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கிற பார்த்தசாரதி அவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். பாஜகவில் இருக்கிற முன்னாள் அதிமுக எம்எல்ஏ இப்போ பாஜகவில் இருக்கார் நினைக்கிறேன், அவர் ஸ்ரீதரன் அவர் தாக்கல் பண்ணுறார். இவங்கெல்லாம் என்ன தாக்கல் பண்ணுறாங்கன்னா, சிபிசிஐடி வழக்கு விசாரணைக்கு போகுது, அதில் சிபிஐக்கு நீங்கள் மாற்றுங்க அப்படிங்கிற கோரிக்கை. இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் அரசு என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த கலெக்டர் சொன்ன பிறகு அன்றைக்கு இரவே, அன்று மாலை அல்லது இரவே அந்த எஸ்பி சமயகுமார் சிங் அவரை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. கூடவே சேர்த்து மற்ற அங்கேருந்து அதிகாரிகள் சேர்த்து மொத்தம் 9 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்படுறாங்க. அதுபோக இது பற்றி விசாரிக்கிறதுக்கு கள்ளக்குறிச்சி அந்த பகுதியில் கள்ளச்சாராய பாதிப்பு இருந்துகள் இருக்குது, அதை பற்றி இது பண்ணுறதுக்காக கோகுல்தாஸ், ஓய்வு பெற்ற நீதியரசர் கோகுல்தாஸ் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் ஒன்று அமைக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில் தான் இந்த வழக்கு போகுது. 4 பேர் வழக்கு போகிறாங்க. இதில் அந்த ஸ்ரீதரன் கூடுதலாக என்ன சொல்கிறாங்கன்னா, பாதிக்கப்பட்டவங்களில் பெரும்பாலானவர்கள் பட்டியலினத்தை சேர்ந்தவங்களாக இருக்காங்க, அதனால் பட்டியலின வன்கொடுமை சட்டத்தையும் இதில் சேர்த்து நீங்கள் வழக்கு பதிவு பண்ணி விசாரிக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை மட்டும் அவருடைய பெட்டிஷன் இருக்கா, அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை மட்டும் அரசு ஏற்க முடியல. திட்டமிட்டு எதுவும் பண்ணல, அவங்களா போய் குடித்தாங்க. அப்படிங்கும்போது பர்டிகுலராக இது டார்ச்சர் ஹராஸ்மெண்ட்டுன்னு வராது, வன்கொடுமைன்னு வராது, அவங்களா போய் குடித்தாங்க
விற்றது தப்பு, ஆனால் இவங்களை யாரும் வற்புறுத்தலைங்கனால அது அந்த ஆஸ்பெக்டில் வராதுங்கிற அடிப்படையில் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் இது பண்ணிவிட்டு நீதிபதிகள் வந்து இப்போ இதை வந்து சிபிஐக்கு மாற்றியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு வந்து மாற்றக்கூடாது அப்படின்னு வாதாடினாங்க. அதையும் மீறி வந்து நீதிமன்றம் மிகவும் காட்டமான ஒரு விமர்சனத்தை முன் வச்சு இதை வந்து இப்போ சிபிஐக்கு மாற்றிருக்காங்க. இப்போது நீதிமன்றம் வந்து சிபிஐக்கு மாற்றிட்டாங்க. எதனால் சிபிசிஐடியிலேருந்து இப்போ சிபிஐக்கு மாற்றினாங்க? எதனால் இது மாதிரியான காட்டமான விமர்சனங்களாக எந்த விஷயங்கள் எல்லாத்தையும் முன் வச்சு நீதிமன்றம் இதை சொல்கிறாங்க? ஸோ இது வந்து இப்போ அரசு தரப்பில் தலைமை வழக்கறிஞர் PS ராமன் வந்து ஆஜராகி அவர் வந்து அரசு தரப்பில் பேசுகிறோம்ல, அவர் என்ன சொல்கிறாரு, சம்பவம் நடந்து 5 நாளில் 21 பேரை கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணி, இந்த வழக்கு யாரும் உயிரிழந்தவங்க தரப்புலையோ இல்லது பாதிக்கப்பட்டவங்க தரப்புலையோ போடலை. வழக்கு போட்ட 4 பேரும் அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள். இதில் அரசியல் உள்நோக்கம் இருக்குது. அதனால் இந்த வழக்கை எடுக்கக்கூடாது, தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு வாதம் வச்சு என்னெல்லாம் நாங்கள் நடவடிக்கை மேற்கொண்டோம் அப்படின்னு சில விஷயங்களை சொல்கிறாங்க. இத்தனை பேர்த்த நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், இவங்க மேலே இது பண்ணியிருக்கோம், அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு அவங்க வந்து வாதம் வைக்கிறாங்க. எடுத்த உடனே நீதிபதி என்ன சொல்லிட்டாங்கன்னா, 67 பேரில் சுமார் 32 பேர், அதாவது கிட்டத்தட்ட 50 விழுக்காடு பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள், பிற்படுத்தப்பட்டோர், பழங்குடியினர், இதர பிற்படுத்தப்பட்டோர், 3 இஸ்லாமியர்கள் அப்படின்னு எல்லாம் விளிம்புநிலை மக்களாக இருக்காங்க. விளிம்புநிலை மக்களால் நீதிமன்றத்துக்கு வர முடியாது, அவங்களுக்கு பொருளாதார சூழ்நிலை இடம் கொடுக்காது. அதனால தான் இந்த வழக்கையே நாங்கள் எடுக்கிறோம், பொதுநல வழக்காகவே நாங்கள் எடுக்கிறோம் இதை அப்படின்னு கையில் எடுத்துக்கிட்டாங்க. இல்லை, இதில் எனக்கு ஒரு என்ன சந்தேகம் அப்படின்னா, இப்போ அவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா என்ன? அவ்வளோ மரணம் நடந்திருக்கு, அவங்களுக்கும் பொருளாதார ரீதியாக இப்போ அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் இல்லாமல் போயிட்டாரு அப்படிங்கிறப்போ அவங்களுக்கும் பொருளாதார தேவைகள் இருக்கும். அந்த பாதிப்பையே அவங்க வந்து ஈடுகட்ட முடியாமல் அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்பாங்கல்ல. அப்படி இருக்கிறப்போ வந்து மெனக்கிட்டு இந்த விஷயத்துக்காக வந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லாத்தையும் பண்ண முடியாதுல்ல. இது அவங்க கொடுக்கல, அதனால இதை விசாரிக்காதீங்கன்னு எப்படி அவர் வாதாடுறாரு? அப்படி தான் வாதாடி ஆகணும். அரசு டிஃபெண்ட் பண்ணும்போது அப்படி தான் வாதாடி ஆகணும், வேறு என்ன பண்ண முடியும்? அப்புறம் சிபிசிஐடி போட்டு முடிச்சிட்டாங்க, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியாச்சு, அரெஸ்ட் பண்ணிட்டோம், எல்லா கணக்கெலாம் சொல்லி அதெல்லாம் சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு இந்த மாதிரி வந்து சொல்லும்போது அடுத்த பாயிண்ட் வராங்க, இது விளிம்புநிலை மக்கள், அதனால தான் நாங்கள் எடுக்கிறோம், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக. ரெண்டாவது வந்து இதில் முக்கியமான நபராக கைது செய்யப்பட்டிருக்கவர் கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ். இவர் தான் வந்து விற்றுருக்காரு. அப்படிங்கும்போது அவருடைய பொருளாதார சூழ்நிலை பார்த்தா ஏழ்மையான நிலையில் தான் இருந்துக்கிட்டு இருக்கார். ஆனால் 2009 2023 வரைக்குமான காலகட்டத்தில் அவர் மேலே கள்ளச்சாராயம் விற்றாங்கன்னு 17 முறை வழக்கு போடப்பட்டிருக்கு. இதில் குண்டாஸ் வழக்குகளும் அடக்கம். அப்படிங்கும்போது தொடர்ந்து ஒருத்தர் விற்றுக்கிட்டு இருக்காருன்னா அப்போது காவல்துறை தொடர்பு இல்லாமல் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. 17 வாட்டியும் போட்டு தொடர்ச்சியாக அவர் எப்படி விற்றுக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிற கேள்வியை கேட்டுட்டு, காவல் நிலையத்தில் வந்து கல்லெறியும் தூரம், கல்லை நம்ம தூக்கி போட்டோம்னா போய் விழுவுற அந்த டிஸ்டன்ஸ், அந்த கேப்பு, அவ்வளோ டிஸ்டன்ஸ்குள்ளே தான் அவங்க கள்ளச்சாராயமே விற்றுருக்காங்க. இது காவல்துறைக்கு தெரியாதுன்னு சொன்னால் அதை நாங்கள் நம்பணும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், கரெக்ட். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் கூட இல்லை, 500 மீட்டர் சம்திங், அது மாதிரி கல்லெறி தூரம் தான், நம்ம கல்லை விட்டு எறிகிற தூரம் தான், இதை நாங்கள் நம்பணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து அரசியல்வாதிகளுக்கும் அதிகார வர்க்கத்துக்கும் கூட்டு இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட்டை சொல்லிடுறாங்க. இன்னொன்று வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து கள்ளச்சாராயமாக விற்றுக்கிட்டு இருந்தாங்க, மெத்தனால் வந்து வெளி மாநிலங்கள்லேருந்து இங்கே வந்தது தான் பிரச்சனை. ஸோ இங்கே தமிழ்நாட்டில் இருக்க மெத்தனால் கிடையாது, வெளி மாநிலங்கள் தான் வந்த மெத்தனால் அப்படின்னு சொல்லும்போது காவல்துறை இதை முறையிலே கிள்ளி எறிஞ்சிருக்கணும். ஏற்கனவே 2023 மே மாதம் வந்து மரக்காணத்தில் ஒரு 17 பேரும், மதுராந்தகத்தில் செங்கல்பட்டில் ஒரு 5 பேர், மொத்தம் 22 பேர் இறக்குறாங்க. அப்போவே வந்து விசாரணை மேற்கொள்ளப்படுது. அந்த விசாரணை அடிப்படையில் டிஜிபி ஹோம் செக்ரட்டரிக்கு ஒரு லெட்டர் எழுதுறார். மெத்தனாலுடைய விஷயத்தில் வந்து நம்மள்ட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இல்லை, அதை நம்ம வந்து மெத்தனால் பயன்பாடு, அதை கொள்முதல் பண்ணுறது, பயன்படுத்துதல் பண்ணுறதுக்கு ஒரு விதிமுறை அப்படின்னு எப்படிங்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க அப்படின்னு. என்னென்னா, அதாவது மெத்தனால் விற்பனை தொடர்பாக சரியான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் அப்படின்னு டிஜிபி சங்கர் ஜிவால் டிசம்பர் 13 கடிதம் எழுதியிருக்கார். அது மேலே அந்த நடவடிக்கையும் எடுக்கல. டிசம்பர் 13 நடவடிக்கை அவர் வந்து கடிதம் எழுதியிருக்கார் போன டிசம்பரில். இந்த மாதம் ஜூன் மாதம் தான், இந்த வருஷம் ஜூன் மாதம் தான் வந்து மரணம் நடக்குதுன்னா, நீங்கள் மெத்தனாலை அப்போவே தடுத்திருந்தா இந்த உயிரிழப்புகள் தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறது நீதிமன்றத்துடைய இன்னொரு வாதம். ஏன் நடவடிக்கை எடுக்கலை, அதை செஞ்சுருந்தால் தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறது இன்னொரு வாதம். அடுத்தபடியாக அதிமுகவுடைய இன்பதுரை அவருடைய மனுவில் இன்னொரு பாயிண்ட்டையும் குறிப்பிட்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த கள்ளக்குறிச்சி பகுதியை சேர்ந்த எம்எல்ஏ, அவர் வந்து அதிமுகவை சேர்ந்தவர் செந்தில்குமார், அவர் 2023 ஒரு கவர்னர் ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரார் சட்டசபையில்.
இந்த மாதிரி கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் விற்கப்படுது அப்படின்னு கவர்னர் தீர்மானம் கொண்டு வரும்போது நம்ம சபாநாயகர் வந்து என்ன பண்ணுறாரு, அதை வந்து தீர்மானத்தை ஏற்காதனால போயிடுது. இதையே நீங்கள் ஏற்கனவே கொண்டு வந்திருக்காரு, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எம்எல்ஏவே சொல்லியிருக்காரு. அப்படிங்கும்போது அதுக்கு அரசு வந்து ஒரு உருட்டு உருட்டினாங்க. என்ன அப்படின்னா, கொண்டு வந்தது வாஸ்தவம் தான், அதை வந்து நிராகரிச்சிட்டாங்க, தீர்மானம் ஏற்கப்படலை, அதனால அது அரசு பார்வைக்கே வரல, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கொடுக்காதனால எங்களுக்கு தெரியல அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டிட்டாங்க. இல்லை, போலீஸ் கம்ப்ளைண்ட்டை தாண்டி அவர் வந்து அந்த இடத்துல போய் கவன ஈர்ப்பு தீர்மானம் வரைக்கும் அதை கொண்டு போகிறாரு. அப்படிங்கிறப்போ அது எப்படி தெரியலன்னு இவங்க சொல்ல முடியும்? அரசு காரணத்துக்கு வரல, அது சபாநாயகரோடு முடிஞ்சு போச்சு. சபாநாயகர் வேறு, அரசு வேறு அப்படின்னு சொல்லிப்பாங்க போல. அடுத்தபடியாக முக்கியமான பாயிண்ட்டுக்கு வராங்க. என்னென்னா, காலையில் இது கள்ளச்சாராய மரணம் இல்லைன்னு கலெக்டர் சொல்கிறார். நைட்டு கள்ளச்சாராய மரணத்தை தடுக்க தவறினார்னு எஸ்பியே நீங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா என்ன நடக்குது? எங்களுக்கே புரியல, வாயை பழக்கிற இதாக இருக்குது. இப்படி நடக்கும்? காலையில் கள்ளச்சாராய மரணம் இல்லைன்ட்டார், நைட்டு நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க. ஸோ இது வந்து எங்களுக்கே வந்து ஒரு முரண்பாடாக தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு 9 பேரை சஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அதில் அந்த எஸ்பியை மட்டும் கள்ளக்குறிச்சியிலேருந்து தாம்பரம் கமிஷனர் ஆஃபீஸில் டிசியாவோ ஜேசியாவோ போட்டிருக்காங்க. தாம்பரத்துக்கு திருப்பி போகிறீங்க. 1 மாதத்துக்குள்ளே திருப்பி அவருக்கு மட்டும் பதவி கொடுக்குறீங்க. எப்படி அப்படின்னோடனே, இது சென்சிட்டிவ் இஷ்யூ, அதனால் அவர் விளக்கம் கொடுத்துட்டாரு. அவர் வந்து டிஜிபியை பார்த்து விளக்கம் கொடுத்துட்டாரு. அதனால் வந்து அவர் வந்து சென்சிட்டிவ் இல்லாத இதுக்குன்னு சொல்லிட்டு தாம்பரம் கமிஷனர் ஆஃபீஸ் கீழே டிராஃபிக்கு வந்து போட்டோம் அப்படிங்கிறாங்க. இது ஏற்கும்படியாக இல்லை. மற்றவங்கெல்லாம் அதான் கேட்குறாங்க. அப்பா அவருக்கு உடந்தையாக யார் இருக்கீங்க? 9 பேரில் ஒருத்தருக்கு மட்டும் ஏன் நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? இன்னொன்று சஸ்பெண்டுங்கிறீங்க. அவங்க வேலை பார்க்க தவறி இருக்காங்க, அவங்க மேலே துறை ரீதியாக ஏன் நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வச்சுருக்காங்க. அடுத்தபடியாக இவங்க வந்து கலெக்டர் மேலே ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலை. அதை வாதமாக வச்சாங்களா இல்லையா அப்படின்னு தெரியல. கலெக்டர் கைது செய்யப்பட்டிருக்கணும். கலெக்டர்னால் தான் மரணம் அதிகரிச்சிச்சு. அப்படிங்கும்போது அவருக்கு நீங்கள் வந்து சிறையில் அடைச்சிருக்கணும். அந்த மரணங்களுக்கு காரணம் கலெக்டர் சொன்ன பொய். அவர் மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை. எஸ்பியாவது சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் போஸ்டிங் கொடுத்தாங்க. அவரை ஜஸ்ட் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான். இப்போ புரியுதா அதிகார வர்க்கம் எப்படி இருக்குது அப்படின்னு? ஆமாம், நிறைய இடத்துல இப்போ ஆகுனா ஒரு 10 நாளைக்கு சஸ்பெண்டு, இல்லைன்னா ட்ரான்ஸ்ஃபர் வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு, உள்ளேயே பக்கத்துலேயே வேறு ஏதாவது இதுக்கு போட்டுக்கிறாங்க. அதிகாரிகளாக அப்போது தப்பு பண்ணால் இது ஒன்று மட்டும். ஸோ அதான் இப்போ வந்து சொல்கிறாங்க, இப்போ அவரை நீங்கள் வந்து போட்டிங்க, 1 மாதம் கூட அவ்வளோ திருப்பி பதவி கொடுத்துட்டிங்கன்னா, அந்தளவுக்கு அவர் அவர் வந்து இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்காருன்னா அவர் சிபிசிஐடி விசாரணையில் குறுக்கிட மாட்டார்னு என்ன நிச்சயம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அடுத்து ஃபைனலாக ஏன் சிபிஐக்கு கொடுக்கணுங்கிற ஒரு பாயிண்ட். இது வந்து காவல்துறை செஞ்ச தவறுகள், காவல்துறை மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அது போக இன்னொரு பாயிண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்களே சொல்லிட்டீங்க ஆந்திரா, பாண்டிச்சேரி, இன்னும் கர்நாடகா மாநிலங்கள்லாம் வந்து மெத்தனால் வந்திருக்கு, அதுதான் காரணம்னு நீங்கள் சொல்லும் பொழுது, நான் சிபிசிஐடிக்கு அதை விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை, அதில் பல சட்ட சிக்கல்கள்லாம் இருக்குது, பல்வேறு மாநிலங்கள் இருக்குனால நாங்கள் சிபிஐடி கொடுத்துறோம். அவங்க சொன்ன காரணங்களை வச்சே வந்து இப்போது சிபிஐக்கு மாற்றுறாங்களா? மாற்றுறாங்க. இன்னும் 2 வார காலத்துக்குள்ளே எல்லா டாக்குமெண்ட்ஸையும் இப்போ அவங்கள்ட்ட கொடுத்து சிபிஐ விசாரிக்கணும். சிபிஐ விசாரணை வந்து எந்த அளவுக்கு துரிதமாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. இந்த வழக்கு முடியறதுக்கு 5 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் ஆகலாம், என்ன வேணால் நடக்கலாம். நம்பி கொடுத்துருக்காங்க அந்த பக்கத்தில். இல்லை, சிபிஐ பொறுத்த வரைக்கும் இதில் பெருசாக வந்து அவங்க ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ், மற்ற வழக்குகள், பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்க வழக்குகள் அதிகமாக போவாங்க. இந்த வழக்குகளில் வந்து அவங்க பெருசாக எடுக்க மாட்டாங்க. ஸோ எந்தளவுக்கு போகிறாங்கன்னு தெரில. பட் இன்னொன்று வந்து அந்த 2 வார காலம் கெடு இருக்குது. அந்த 2 வார கெடுக்குள்ளே இவங்க மேல்முறையீடு பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இவங்க தான் ஒழுங்காக வேலை பார்க்கலன்னு சொல்லி தானே இப்போ சிபிஐக்கு மாற்றிருக்காங்க. திரும்பவும் வந்து மேல்முறையீடு போட்டு எங்ககிட்டயே கொடுங்கன்னு இவங்க எப்படி வாங்க முடியும்? திரும்ப கொடுத்தாலும் அப்போ இப்படி தானே வேலை பார்க்காம இந்த இப்படி சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இது மாதிரி ஏதாவது பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ இதில் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னாங்களா? வரேன். இப்போ அப்பீல் போகிறத பற்றி தானே கேள்வி கேட்குறீங்க. ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதையும் சொல்லிடுறேன். அதுவும் தமிழ்நாடு காவல்துறை மேல் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொன்ன இன்னொரு சம்பவம். ஓகேவா? நிறைய சம்பவம் இருக்குது. அது மாதிரி அண்ணா நகர் மாணவி, அந்த 10 வயது சிறுமி, அண்ணா நகரில் ஒரு 10 வயது சிறுமி, செப்டம்பர் மாதம் நினைக்கிறேன், ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதத்தில் ஒரு நாள் அவங்க விளையாடி கொண்டுட்டு இருக்கும்போது, வீட்டு அக்கம் பக்கத்தில் விளையாண்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்குது, உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அரசு மருத்துவமனைக்கு, ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே வந்து அந்த சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் வந்து அவங்க வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிருக்காங்க, அவங்கள்ட்ட யாரோ தப்பாக நடந்திருக்காங்க, பாலியல் ரீதியாக அத்துமீறி இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்த்து கவனித்து காவல்துறைக்கு அதை புகாராக தெரிவித்து அதை இன்டிமேட் பண்ணிவிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்கிறாங்க.
பேரண்ட்ஸும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க. 2 பேரும் கூலி தொழிலாளிகள். கம்ப்ளைண்ட் கொடுக்க போன இடத்துல சஸ்பெக்ட் யாருன்னு சொன்னோடனே அவங்க வந்து ஒரு அதிமுக பிரமுகர் நினைக்கிறேன் சொல்லப்படுது. அரசியல் கட்சியை சேர்ந்தவர் தான் அதிமுக பிரமுகர் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இல்லை ஆளுங்கட்சி சேர்ந்தவரை தெரியாது, பட் அரசியல் செல்வாக்குள்ள நபர். அவர்கிட்ட காசை வாங்கிட்டு அவரை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு சேரில் உட்கார வச்சுக்கிட்டு அவர் முன்னாடியே அந்த பெற்றோரை நிர்வாணப்படுத்தி அடித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. இது வந்து ஜூனியர் விகடன்லேயும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலையும் ரிப்போர்ட் ஆனவுடனே ஒரு வழக்கறிஞர் இதை பொதுநல மனுவாக எடுத்துகிட்டு போகிறார். அதை பார்த்த நீதிமன்றம் பொதுநல மனுவாக வேணாம், நாங்கள் சூமோட்டோவாக எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க விசாரிக்கும் பொழுது காவல்துறை அதாவது கிட்டத்தட்ட ஒரு வாரம் 20 நாள் ஆயிடுது. அதுக்கு பிறகு தான் இவங்க வழக்கே பதிவு பண்ணுறாங்க. வழக்கு பதிவு பண்ணி 2 வாரம் கழித்து தான் அந்த நபரையே கைது பண்ணுறாங்க. ஓ, அரெஸ்ட்லாம் பண்ணுறாங்களா? நீதிமன்றம் தலையிடுது இல்லை, அதனால் வேறு வழி இல்லை. சரி, வழக்கு பதியாமல் இந்த வழக்கின் மேல் மெத்தனமாக இருந்த அந்த அதிகாரிக்கு என்ன தண்டனை கொடுத்துருக்கீங்கன்னு கேட்கும் பொழுது அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னா, அக்டோபர் மாதத்தில் இந்த வழக்கை நீங்கள் வந்து விசாரணையில் தலையிடாதீங்கன்னு சொல்லியிருக்கோம், அதான் தண்டனை. பயங்கரமான தண்டனையாக இருக்கே. ரொம்ப கொடூரமான தண்டனையாக இருக்கும். சஸ்பென்ஷன் மாதிரியான சின்ன தண்டனை இல்லாமல் வழக்கில் தலையிட வேண்டாம் அப்படின்னு மிக கொடூரமான தண்டனை கொடுத்துருப்பாங்க. பார்த்துட்டு சரி ரைட்டு, அந்த போலீஸ்காரங்க மேலே போக்சோ போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் சிபிசிஐடி விசாரிக்குதுன்னு நினைக்கிறேன், இல்லை காவல்துறையை விசாரிக்கலாம் தெரியாது. போக்சோ போட்டிருக்கணும். அந்த காவல் அதிகாரி மேலே போக்சோ வழக்கு பதியப்பட்டிருக்குன்னா அந்த வழக்குடைய விதிமுறைகள்லாம் அவங்க மீறி இருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த வழக்கு பதியப்பட்டிருக்கணும். துரதிர்ஷ்டவசமாக அதெல்லாம் எதுவும் நடக்கலை அப்படின்னோடனே இவங்க வந்து நீதி அரசர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, சிபிஐக்கு மாற்றிடுறாங்க. சிபிஐக்கு மாற்றினோடனே இங்கேருந்து ஒரு ஹியரிங்க்கு 50 லட்ச ரூபாய் வாங்கக்கூடிய முகுல் ரோத்தகி என்னும் முன்னாள் அட்டர்னி ஜெனரல், பாஜக ஆட்சியின் முதல் அட்டர்னி ஜெனரலாக இருந்த, பாஜக மோடி அரசின் முதல் தலைமை வழக்கறிஞராக இருந்த ஒருவரை 50 லட்ச ரூபாய் கொடுத்து அப்பீலுக்கு கூப்பிட்டு போய் சுப்ரீம் கோர்ட்லேருந்து அதுக்கு ஸ்டே வாங்கி இப்போ அதை மாற்றினாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லிச்சுன்னா, சிபிஐ விசாரணைக்கு கொண்டு போகலாம், ஆனால் சிபிஐ வந்து இந்த வழக்கை இழுத்தடிக்கும், டைம் டியூரேஷன் எடுக்கும் சிபிஐ விசாரணைக்கு. இன்னொன்று சிபிஐயால் அதிகாரம் பண்ணுறதுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ராடில் மட்டும்தான் அவங்களால அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது, இதில் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால் நாங்கள் வந்து ஒரு சிறப்பு புலனாய்வு குழு போடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை போட்டு 7 ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், தமிழ்நாடு கேடரில் இருக்க தமிழை தாய்மொழியாக கொள்ளாத தமிழ்நாட்டை சேராத 7 ஐபிஎஸ் ஆஃபீஸர், அதில் 3 பெண் ஆஃபீஸர் இருக்குன்னு சொல்லி இப்போ அவங்க அந்த 7 பேர் கொண்ட ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டிருக்கு. அவங்க அந்த விசாரணையை மேற்கொள்ள போகிறாங்க. என்ன நீதிமன்றம் இதுக்கு முன்னாடி அவங்க தான் சிபிஐக்கு மாற்றினாங்க, அது உயர் நீதிமன்றம் ஏதோ ஒன்று ஆக மொத்தத்தில் நீதிமன்றம் தானே. உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வேறு இல்லை, அவங்க சட்டத்தின் பார்க்குற பார்வை வேறையாக இருக்கலாம், பட் விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லலை சொல்லியிருக்காங்க. ஸோ அது எவ்வளோ நாளில் அவங்க வந்து 2 வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை ஒரு காலக்கெடுக்கு அதுக்குள்ளே வந்து நீங்கள் அதாவது டெய்லி பேசிஸில் நீங்கள் இந்த வழக்கை விசாரிக்கணும், ரெகுலர் இன்டர்வலில் இதுக்கான அப்டேட்ஸை நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்டிஷன். அங்கேயும் இது மாதிரி இப்போது நடந்திருக்கு, இங்கேயும் இப்படி தான் இது பண்ணுறாங்க, லாபி தான் இப்போ எங்கேயுமே. இன்னொரு விஷயம் இருக்குது, தமிழ்நாட்டில் போதைப்பொருள் அதிகமாக புழக்கத்தில் இருக்குது, கட்டுப்படுத்த காவல்துறை தவறிவிட்டது அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. காவல்துறை கூட்டு சேர்ந்து போதைப்பொருளை விற்று கொண்டு இருக்கிறது, காவல்துறை கூட்டு சேர்ந்துருக்கு அப்படின்னு உயர்நீதிமன்றம் பல்வேறு வழக்குகளை குற்றச்சாட்டி நடுவில் வந்து ஒரு கான்ஸ்டபிள் கூட பார்த்து இது பண்ணுறது இல்லை, அது வந்து முன்னாடி பழனியில் அது வந்து கஞ்சா விற்றாரு, இங்கே வந்து சென்னையில் சிந்தட்டிக் ட்ரக்ஸு மெத்து, ஓகேவா, அதெல்லாம் விற்று டீல் பண்ணாங்கன்னொடனே இப்போது அதை கஞ்சா இதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கண்காணிக்கிற குழு யார் போடணும், யாரை வச்சு இது பண்ணணும்னா, நீங்கள் உங்கள் ஆஃபீஸரை வச்சே போட்டிங்கன்னா நீங்களே கொடுக்கல் வாங்கல போட்டுருவீங்க. அதனால் என்சிபி, என்ஐஏ, சிபிஐ, இடி இருக்கான்னு தெரியல, ஏன்னா அஃப்கோர்ஸ் போதை அப்படிங்கும்போது இடி உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி தேசிய அமைப்புகள், அதாவது மத்திய அரசின் புலனாய்வு அமைப்புகளை சேர்ந்த பிரதிநிதிகளோடு சேர்த்து ஒரு குழு அமைக்கணும் அப்படின்னு கண்டிஷன் போட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் காவல்துறை இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த காவல்துறைகள்லாம் பொறுப்பாக ஒருத்தர் இருக்கார்ல, அவருடைய வேலை, அவர் வந்து சாட்டை சொல்லட்டுவார், இரும்பு கரம் கொண்டு அடக்குவார். இன்னும் சில விஷயங்கள் இருக்குல்ல, பேசணும் அப்படிங்கும்போது உண்மைகளை பேசணும்.
செங்கல்பட்டு பகுதியில் அந்த சைடில் தாம்பரம் ஜூரிஸ்டிக்ஷன் வருதுன்னு நினைக்கிறேன், ஒரு எஸ்ஐ ஒருத்தவங்க இறந்து போகிறாங்க. அந்த எஸ்ஐயுடைய மரணத்தில் மதிமுகவை சேர்ந்த பிரமுகரும் இன்னொரு பிரமுகருக்கும் தொடர்பு இருக்குன்னு காவல்துறை சந்தேகத்தின் பேரில் கைது பண்ணுது. சந்தேகத்தின் பேரில் கைது பண்ணவங்கள காவல்துறை என்ன பண்ணுதுன்னா லாக்அப் டார்ச்சர் கொடுக்குது, போட்டு டார்ச்சர் பண்ணி அவங்கள வந்து சித்திரவதை பண்ணுறாங்க. இது புகாராகி கிருஷ்ணகுமார் அப்படின்னு சொல்லிட்டு மாநில மனித உரிமை ஆணையத்துடைய சேர்மன் அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு கீழே கொடுத்துருக்க டிஎஸ்பி கிட்ட இதை விசாரித்து ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்கிறார். அந்த டிஎஸ்பி காக்கி சட்டை போட்ட உடனே வரப்பான போலீஸ்காரருக்குள்ள இருக்குது, கூட இருக்க போலீஸ்காரனை வந்து நம்ம வந்து கூட வேலை பார்க்குறோம், நம்ம அங்காளி பங்காளி, நம்ம ஆள், நம்ம தோஸ்து அப்படின்னு காப்பாற்றாமல் உண்மையாக விசாரித்து டார்ச்சர் நடந்திருக்குது அப்படின்னு ஒரிஜினல் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டார். போலீஸ் அந்த அவங்கள சித்திரவதை பண்ணிருக்குன்னு ரிப்போர்ட் கொடுத்துட்டார். கரெக்டாக தானே கொடுத்துருக்காரு, அவர் வேலையை அவர் பார்த்துருக்காரு. அதனால தான் உடனே வந்து அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. என்ன வேலையை செஞ்சதுக்கா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே இப்போ வந்து என்ன பஞ்சாயத்து ஆகி போச்சுன்னா, அந்த ட்ரான்ஸ்ஃபரை மறுபடியும் வந்து அவர் சேர்மன், அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ரேங்க்னால அந்த சேர்மனை அந்த ட்ரான்ஸ்ஃபரை இது பண்ணி ரிவோக் பண்ணி அங்கேயே போஸ்டிங் போட்டார். போஸ்டிங் போட்ட பிறகு அவர் அடுத்தபடியாக என்ன பண்ணார், 3 என்கவுண்ட்ரு நடந்திருக்குது சென்னைக்குள்ளே, கொடுங்கன்னு கமிஷனரை இது பண்ணார். கமிஷனர் ஹைகோர்ட்டுக்கு போனார், விசாரணைக்கு விட்டால் போயிட்டு வாங்கன்னொடனே அப்புறம் வந்து அந்த புரிகிற பாஷையில் சொல்லுவோன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் சேர்த்து கேட்டு அந்த பஞ்சாயத்து போச்சா. உடனே அவருக்கு போட்டிருந்த போலீஸ் பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டுச்சு. யாருக்கு? மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் சீஃப் ஜஸ்டிஸ் ரேங்கில் இருக்கிற ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய சேர்மனுக்கு. இப்போ அதுக்கும் கோர்ட்டில் கேஸ் போய் கோர்ட்டு சொல்லியும் இன்னமும் கொடுத்தாங்களா இல்லையான்னு தெரியல. சொன்ன ஒரு அடுத்த 2 நாட்களுக்கு கொடுக்கப்படலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. இதுவும் வந்து பாமகவை சேர்ந்த பாலு அவர் தான் வந்து போயிருந்தார். ஓகேங்களா. அடுத்தபடியாக இந்த மாதிரி ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய காவல்துறையோடைய அட்டகாசங்கள் நிறையா இருந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் பார்க்க முடியுது. இன்றைக்கி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு புகார் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, திருநெல்வேலியில் நடந்த 2 மனித உரிமை மீறல்கள், காவல்துறை செய்த மனித உரிமை மீறல்களை மாநில மனித உரிமை ஆணையம் வந்து விசாரிச்சிருக்கு அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. முதல் விஷயம் வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட் தாய், அவங்க வந்து அட்டாக் செய்யப்பட்டிருக்காங்க 3 போலீஸ்காரங்களால். அதில் 3 போலீஸ்காரங்களால் அட்டாக் செய்யப்பட்டிருக்காங்க. எங்கே அப்படின்னா அவங்களுடைய 2 மகள்கள் கண் முன்னாடி. அதில் ஒருத்தர் மென்டலி சேலஞ்சு, மென்டலி அன்ஸ்டேபிள், அவங்க முன்னாடி வந்து அடிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் வந்து என்னென்னா குற்றவாளிக்கு அடைக்கலம் கொடுத்தாங்கங்கிற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் அரெஸ்ட் பண்ணிட்டு போய் இதை இது பண்ணியிருக்காங்க. சம்பவம் கோவில்பட்டியில் நடந்திருக்கு. அவங்க வந்து ஸ்டேட் ஹெச்ஆர்சியில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து முதல் வழக்கு. இன்னொன்று, சங்கரன்கோவிலோடைய ஃபாரஸ்ட் ரேஞ்சர், எக்ஸ் ஃபாரஸ்ட் ரேஞ்சர் பிகே ஸ்டாலின் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரை வந்து விசாரிச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, திருநெல்வேலி பகுதியில் இருக்க 5 தினக்கூலிகளை ஏதோ ஒரு வழக்கில் விசாரிக்கிறாரு. அதில் ஒருத்தருக்கு வந்து காயம் அதிகமாகி கண் பார்வை போய்விட்டது. விசாரிக்க தானே செய்யணும். முழுமையாக போகல, பாதி போயிருக்குது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இப்போ அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இதில் கொடுமை என்னென்னா, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிருங்கிறதுக்காக அவரை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்க்க கூட கூடாதுன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட்டே மறுத்துருக்காங்க. காவல்துறை யாருக்கு வேலை செய்கிறாங்க, எதுக்காக வேலை செய்கிறாங்க? ஸோ இந்த மாதிரியாக மனித உரிமை மீறல்கள் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. காவல்துறை இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. விசாரிக்கணும் அப்படின்னா ஜட்ஜு சொன்னால் கேட்குறதில்ல, ஹியூமன் ரைட்ஸ் கேட்டாலும் கேட்குறதில்ல. அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கோ அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறதா கேள்வியாக இருக்குது. 26 தேர்தலுக்கு இப்போவே பிரச்சாரத்தை ஆரம்பிக்கின்ட்டார். நேற்று கூட வந்து அந்த ஆவடியில் பிரிட்ஜ் மேலே ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்தார். ஓகேவா. அங்கிட்டு கேமரா எடுத்துகிட்டு போகிற மாதிரி இவரும் கேமரா எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. தேர்தலுக்கு வேலை பார்க்கணுங்கிறத மக்களுக்கு பணிகள் செஞ்சாலே நீங்கள் வந்து உங்கள் பிரச்சாரத்தை போய் பண்ண தேவையில்லையே. இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா அவங்க அப்புறம் பிஜேபியுடைய ஸ்ட்ராட்டஜியை அப்படியே வந்து நகல் எடுத்து திமுக பண்ணுதோங்கிற ஒரு கேள்வி. எலெக்ஷன் ஓட்டு போடுங்க, நாங்கள் ஜெயிச்சிருவோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் 5 வருஷம் நீங்கள் என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்கன்னு எங்களை கேட்கக்கூடாது, நாங்களும் உங்கள்கிட்ட கேட்க மாட்டோம். திருப்பி அடுத்த 5 வருஷம் கழிச்சு பார்ப்போம். ஏற்கனவே வந்து மறைமுகமாக கள்ளக்காதல் நல்ல காதல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதானி பஞ்சாயத்தில் வர மாட்டோன்னே இதில் வந்து கூட்டணி கட்சிகள் வாய் திறக்காமல் இருக்குதோ அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும்போது சிபிஎம் மட்டும் தமிழ்நாடு ஈபியின் பங்கு என்ன அப்படின்னு விசாரிக்க சொல்லியிருக்காங்க. இதில் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்கிறேன்.
தஞ்சையில் அந்த ஆசிரியை வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க. அதை நம்மளே கூட பேசிட்டோம். அந்த சம்பவம் முடிந்த பிறகு காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைமை செல்வ பெருந்தகை அறிக்கை வர்றார். அதில் இந்த விஷயத்தையும் கோட் பண்ணிவிட்டு, அது எல்லா கட்சியும் இந்த விஷயத்தை கோட் பண்ணிவிட்டு, ப்ளஸ் அந்த கிண்டியில் நடந்த விஷயத்தையும் போட்டு, இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருந்தால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதோ என்ற சந்தேகம் எழும் அப்படின்னு அறிக்கையை கொடுக்குறாரு. அறிக்கையை பார்த்த உடனே திமுக தலைமை கோவப்பட்டு அறிக்கையை 1 மணி நேரத்துக்குள்ளே வாபஸ் வாங்க வச்சு, அந்த அறிக்கையில் அந்த குறிப்பிட்ட சில சர்ச்சைக்குரிய வரிகளை நீக்கிவிட்டு போஸ்ட் போட வச்சாங்க. மறுபடியும் அறிக்கை கொடுக்க வச்சாங்க. இதுக்கு அதனால் அவர் என்ன பண்ணிட்டார், 2 அறிக்கையுமே சோஷியல் மீடியாவில் போடாமல் வெறும் ப்ரெஸ்ஸுக்கிட்ட மட்டும் கொடுத்துட்டார். அது போதுமே. ஒரிஜினல் 2வது கொடுத்த அறிக்கை மட்டும் ப்ரெஸ்ஸுக்கிட்ட இருக்குது. ஃபஸ்ட்டு கொடுத்தது வந்து சோஷியல் மீடியாவில் இருந்துச்சு, அதை டெலிட் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே. இந்த ஜெயக்குமார் தனசிங்னு ஒரு கேஸ் இருந்துச்சுல்ல, அதுக்கு செல்வ பெருந்தகை என்ன பதில் சொல்கிறாருன்னு பார்ப்போம். அடுத்த வாட்டி மீட் பண்ணும்போது அவர்கிட்டே கேட்போம். அது வழக்கம் போல் அங்கிட்டு ராமஜெயம் கேஸ் மாதிரி இதுவும் இன்னும் கொஞ்ச நாள் ஆகுமா இருக்கட்டும். ஸோ அதுதான் இங்கே வந்து காவல்துறை இந்தளவுக்கு தான் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. நீதிமன்றம் அதை வந்து அவங்களுக்கு புரிகிற மாதிரியான மொழிகளில் நீதிமன்றம் எடுத்து உரைச்சிருக்கு. இதுக்கப்புறமாவது நடவடிக்கை எடுக்கிறாங்களா, இல்லை அப்பீலுக்கு போய் அதிகாரிகளை காப்பாற்றிட்டு ஆட்சியை பறிகொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறத சாட்டையை கையில் வச்சுருக்க ஒரு இரும்பு கரை கொண்டவர்களுடைய செயல்பாடுகள் மூலமாக தான் நம்ம பார்க்கணும். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.